வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பூனை குட்டிகள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிறுவர்கள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பூனைக்குட்டி அங்கு வந்தது. அது பசியினால் கத்திக் கொண்டிருந்தது. பல நாள் சாப்பிடாமல் அதன் உடல் மெலிந்து காணப்பட்டது. அல்யான் என்ற சிறுவன் பூனைக்குட்டியை கையில் எடுத்தான். நான் என் வீட்டுக்கு கொண்டு செல்வேன், ஆனால் என் அம்மா அனுமதிக்க மாட்டாள் என்றான். எனக்கும் பூனைக்குட்டியை எடுத்துச் செல்ல ஆசைதான், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது என்றான் அல்யானின் நண்பன் சலாஸ்கின். நானாவது எடுத்து சென்றிருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கிறான் என்றான் வலேரிக்கா. தம்பி பாப்பா இருந்தால் என்ன? என் தம்பி சிறு குழந்தை, அவன் பூனைக்குட்டியின் வாளை பிடித்து இழுத்து விடுவான் என்று விளக்கினாள் வலேரிக்கா. அப்படியானால் நானே எடுத்து செல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பூனையோ நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. இதனை இங்கு விட்டுவிட்டு செல்ல முடியாது. என் அம்மா அனுமதிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. இதனை என் அறையில் மறைத்து வைத்திருப்பேன். எங்காவது போனால் என்னோடு எடுத்துச் செல்வேன் என்றான் அல்யான். அல்யான் பூனைக்குட்டியை வீட்டிற்கு எடுத்து சென்றான். அருமையான பூனைக்குட்டி என்றார் தந்தை. நமக்கு பூனைக்குட்டி தேவையில்லை என்றாள் அம்மா. ஆனால் பூனைக்குட்டிக்கு நாம் தேவை என்றான் அல்யான். பாவம், போனால் போகட்டும். தாய் பூனை இல்லாத குட்டியை காப்பாற்றதானே வேண்டும் என்று எண்ணி அம்மா சரி என்று ஒத்துக்கொண்டாள். அடுத்த நாள் அல்யான் வேறு நிறமுள்ள மற்றொரு பூனைக்குட்டியை கொண்டு வந்தான். அம்மா திட்டுவாள் என்று பயந்த அல்யான் பெற்றோரிடம் கூறாமல் தன் அறையிலேயே அதனை ஒளித்து வைத்துக் கொண்டான். அவற்றிற்கு உணவு, பால் அனைத்தையும் அல்யான் கொடுத்து வந்தான். அல்யான் மூன்றாவது பூனைக்குட்டியை கொண்டு வரும் வரை வீட்டில் யாருக்கும் இரண்டாவது குட்டி இருப்பது தெரியாது. ஒரு சமயம் தந்தை, அம்மா, அல்யான் மூவரும் தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். ஒரு பூனைக்குட்டி மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தன. இங்கே பார், நம்மிடம் வெள்ளை நிற பூனைக்குட்டி அல்லவா இருந்தது. இந்த குட்டி பழுப்பாக இருக்கிறதே. ஏதோ இதனை புரிந்து கொண்டது போல பழுப்பு பூனைக்குட்டி ஓடி ஒளிந்து கொண்டது. உடனே கருப்பு பூனைக்குட்டி வெளியே வந்தது. அதனை கண்ட தந்தை வியப்பால் கத்தினார். இது என்ன விந்தை? இந்த குட்டி கருப்பாக அல்லவா இருக்கிறது. இங்கு என்ன நடக்கிறது? உடனே அல்யான் கருப்பு குட்டியை தன் அறைக்குள் விட்டு விட்டு வந்தான். அப்பா, உனக்கு நிறப்பார்வை கோளாறு ஏற்பட்டு விட்டது போலும் என்றான் அல்யான். பேசிக்கொண்டிருக்கும் போதே 3 குட்டிகளும் வெளியே வந்தன. உடனே தந்தை இருப்பிடத்திலிருந்து குதித்தெழுந்தார். 2க்கு மேல் அல்லவா இருக்கின்றன, வெவ்வேறு நிறமாக இருக்கிறதே என்று கத்தினார் தந்தை. வேறு வழியில்லை என்று எண்ணிய அல்யான் சொன்னான். பாவம், இந்த பூனை குட்டிகள் மறைக்க வைக்கப்பட்டிருந்ததால் அவற்றிற்கு பசி எடுக்க தொடங்கிவிட்டது. பாலாடை கட்டியின் வாசனையை கண்டதும் அவை வெளியே ஓடி வந்து விட்டன. அம்மா, அவை பெரிதாகும் வரையாவது நம் வீட்டில் இருக்கட்டும் என்று கெஞ்சினான் அல்யான். எனக்கு குட்டிகள் இருப்பதில் ஆட்சேபனை இல்லை என்றார் தந்தை. சரி, இப்பொழுது முழு கதையையும் சொல். உன்னிடம் எத்தனை குட்டிகள் இருக்கின்றன? 100ஆ 200ஆ? இல்லை இல்லை, 3 தான். வேண்டுமானால் இன்னும் கொண்டு வர முடியும் என்றான் அல்யான். அதுதான் கேட்டேன். சரி, 3 மட்டும் என்றால் இருந்து விட்டு போகட்டும். தாங்கள் அதிகாரப்பூர்வமாக தங்க முடிவெடுத்தாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டதை போல் பூனைக்குட்டிகள் மேஜை, நாற்காலி மீது ஏறி குதித்து விளையாடத் தொடங்கிவிட்டன. சில நாட்கள் கழிந்தன. சலாஸ்கின் வீட்டின் நாய் காணாமல் போய்விட்டது. எனவே சலாஸ்கின் அல்யான் வீட்டில் பெரிதாக வளர்ந்துவிட்ட ஒரு குட்டியை எடுத்து சென்றான். வலேரிக்காவின் தம்பியும் வளர்ந்து விட்டதால் அவனும் மற்றொரு குட்டியை எடுத்து சென்றான். அல்யான் முதலில் கண்டெடுத்த குட்டியை தனக்காக வைத்துக் கொண்டான். 3 குட்டிகளுமே எப்பொழுதுமே அல்யானிடம் மிக பிரியமாக இருந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.